சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பாகுபாடு இருப்பதாக குற்றம் சாட்டும் தெய்வீக பக்தர்கள் பேரவையினர் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களிடம் தீட்சிதர்கள் பணம் வசூலிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சைவ வைணவ பாகுபாடு நிலவுவதாக குற்றம் சாட்டும் தெய்வீக பக்தர்கள் பேரவையினர் தீட்சிதர்கள் பொதுமக்களுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளுடன் சென்ற அவர்கள் கருடாழ்வார் சன்னதி முன்பு விளக்கேற்றி வழிபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் ஜெமினி ராதா, கோயிலில் பொது தீட்சிதர்கள் தொடர்ந்து ஆணவ போக்கோடு நடந்து கொள்வதாகவும் அவர்கள் தங்களது போக்கை மாற்றிக்கொண்டு சைவ வைணவ ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு பல நூற்றாண்டு காலமாக உள்ளது. இந்த கோவிலில் கனகசபை மீதேறி சுவாமி தரிசனம் செய்வதற்கு திடீரென்று முன்னறிவிப்பின்றி அரசினுடைய ஆலோசனை இல்லாமல், பக்தர்களுடைய ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக பொது தீட்சை தடை விதித்தார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தீட்சர்கள் பல முறை நீதியரசர் சொல்லியும் கூட என்ன செய்கின்றார் என்றால், அந்த கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்வதற்கு ரூபாய் 200, 500, 1000 என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தில்லை நடராஜர் கோவிலில் இந்த தீட்சிதர்கள் பண்ணுற அட்டுழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. எடுத்து கேட்டால் யாரையும் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, வீண் பழி சுமத்துவாங்க. நாங்கள் பக்தர்கள் சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நீதி அரசர்கள்ட்டையும் ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய வேண்டுகோளாக ஒன்று தான் வைக்கிறோம். இந்த கோவிலை முழு கட்டுப்பாட்டோட இந்த நடராஜர் கோவில் முழு கட்டுப்பாட்டோட அரசு ஏற்றி நடக்கணும். இது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. தீட்சிதர்கள் பக்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும், தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் நடத்த வேண்டும் என்றும் தெய்வீக பக்தர்கள் பேரவையினர் வலியுறுத்தியுள்ளனர். இவர்கள் தீட்சிதர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் வழிபாடு செய்ததால் சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டு அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.